ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு மட்டும் ஏன் தான் இவ்ளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியவே இல்ல. இருக்கிற கஷ்டம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மல்லிக்கு இன்னொரு பெரிய கஷ்டம் வந்துருச்சு. என்னன்னா, மல்லிய கடத்திட்டான் ஒரு ரவுடி. ஆனா உண்மையிலுமே அது கடைசியில அது நல்ல விஷயமா தான் போய் முடியுது. என்ன நடக்க போகுது? அந்த நல்ல விஷயம் என்ன? மல்லிய கடத்தின ரவுடி யாரு? என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ப பார்க்க போறோம். மல்லிய ஏற்கனவே சில குரூப்புக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மல்லி பல பேர ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா மல்லி ஆ யார் கெட்டவங்க, அவங்க யாரையுமே மல்லி கொஞ்சம் கூட விட்டு வைக்கிறதே இல்ல. எல்லாரையுமே ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தானே இருந்தாங்க. அதுல ஒரு குரூப்புக்கு மல்லி இங்க வந்திருக்கா, மல்லி இங்க தான் இருக்கா அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வருது. அந்த பிச்சைக்கார அங்கிள்ட்ட போயிட்டு கேட்குறாங்க. அவகிட்ட என்ன பேசியிருக்கன்னு சொல்லும்போது, ஏதோ ஒழட்டி விட்டுர்றாரு. பொய் சொல்லி விட்டுர்றாரு. ஆனா பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி எடுத்துட்டு போய் மெயின் ரவுடி கிட்ட மல்லி யார ஜெயிலுக்கு அனுப்புனாங்களோ, அவன்ட்ட போயிட்டு சொல்றாங்க, "அண்ணே இந்த மாரி உங்கள ஜெயிலுக்கு அனுப்புனால அந்த மல்லி, அவள இங்க தான் நான் பார்த்தேன்." அப்படின்ற மாரி சொன்னதுமே, ஓங்கி ஒரு அறை விட்டாங்க பாருங்க. என்னது பாத்தியா? பார்த்த உடனே தர தரன்னு அவள புடிச்சு என்கிட்ட இழுத்துட்டு வராம, என்னமோ பார்த்தேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாரி சொல்ல, "இல்லண்ணே உங்கள கேட்காம என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலண்ணே." அப்படின்ற மாரி சொல்ல, "இதுல கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையேடா! நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அவ தான் காரணம்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? என்கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்கணும்ல. அதுவும் அவள என்ன பண்றேன்னு பாரு. அவள உயிரோடயே விடவே மாட்டேன். என்கிட்ட உள்ளது எல்லாத்தையுமே அவ பறிச்சுட்டா. அவளுக்கு நான் சரியான தண்டனை குடுத்தே ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே புரியல இவனுக்கு. என்னடா இது இப்படி நடந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிண்ணே நான் போயிட்டு அவள இழுத்துட்டு வரேன் அப்படின்ற மாரி சொல்ல, அவ கூட யார்றா இருந்தா அப்படின்னு கேட்கும்போது, இது ஒருத்தவன் இருந்தானே அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ அவள எப்படியாச்சும் கடத்தி கொன்றுவாங்க. அவள அணு அணுவா சித்திரவதை பண்ணி, அவள என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிண்ணே நான் கண்டிப்பா பண்ணிர்றேண்ணே அப்படின்ற மாரி சொல்ல, இத மட்டும் சொதப்புனனா உன்ன வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன்டா அப்படின்ற மாரி சொல்லிடுறான் அந்த ரவுடி. உடனே இவனும் எப்படியாச்சும் அண்ணன சந்தோஷப்படுத்தியே ஆகணும். கடத்தியே ஆகணும் அப்படின்ற மாரி ரொம்பவே மும்முரமா இறங்கிட்டான். இறங்குனது மட்டும் இல்லாம மல்லி எப்படியாச்சும் எல்லாத்தையும் சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆதாரத்த தேடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரவுடி மல்லிய வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து ம். மல்லிகிட்ட பேச்சு குடுக்குற மாரி, "நீங்க யார தேடி வந்தீங்களோ அவங்கள பத்தி எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, ஆனா அவங்க உங்கள மட்டும் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாரி சொல்லவுமே, மனோகரன், "அதெல்லாம் முடியாது. நானும் தான் வருவேன். என் தங்கச்சி கூட நானும் தான் இருப்பேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது சரி வராது போல அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வண்டியில ஏறுங்கன்னு" சொல்லிட்டு ஏற வச்சு, மல்லி முகத்துல அந்த மயக்க மருந்த வச்சுட்டு உடனே மல்லிய தூக்கிட்டு ஓடவே மனோகரனுக்கு ஒண்ணுமே புரியல. மல்லின்னு சொல்லிட்டு பின்னாடி வர்றதுக்குள்ளே வண்டிய எடுத்துட்டு போயிடுறானுங்க. மல்லியும் கத்துறாங்க. அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு. ஆனா எந்த ஒரு இதுவுமே இல்லவே இல்ல. உன் மல்லிக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது அடுத்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன் அங்கவே குடிச்சிட்டு அழுவுறாரு. அழுதது மட்டும் இல்லாம என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. கடவுளே என் தங்கச்சி இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாரி அழுதுட்டு இருக்காரு. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு, மயக்கம் மட்டும் போய் மயக்கம் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா, அந்த ரவுடி எய்த்தாப்ல இருக்கான். "நீயா? நீயா?" அப்படின்னு. "ஆமா, நானே தான். என்னை எவ்ளோ சித்திரவதை பண்ண, என்னை எவ்ளோ கொடுமைப்படுத்தின. என்ட்ட உள்ளது எல்லாத்தையும் பறிச்சல்ல. இப்ப பாரு நான் உன்ன கொலை பண்ண போறேன்டி." அப்படின்ற மாரி சொல்ல, "தயவு செஞ்சு அந்த மாரிலாம் எதுவுமே பண்ணிடாத." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் பண்ணக்கூடாது? என்னோட வாழ்க்கைய அழிச்சல்ல, என்கிட்ட உள்ளது மொத்தமா பறிச்சல்ல." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "இல்ல நான் என் புள்ளையும், புருஷனையும் காப்பாத்தணும். வேணா அவங்கள காப்பாத்திட்டு வேணா நானே உன்கிட்ட சரணடைஞ்சிடுறேன்." அப்படின்னு சொல்லவுமே, "என்ன கதை விடுறியா? எப்படியாச்சும் எங்கிருந்து தப்பிக்கணுன்றதுக்காக, என்ன இவ்ளோ பெரிய கதையெல்லாம் நீ விட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லவும், "நான் கதையெல்லாம் விடல. உண்மைய தான் சொல்றேன். என்ன நம்பு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "உன்ன நம்புறதுக்கு நான் தயாராவே இல்லடி. இதுக்கு மேல நான் உன்ன நம்ப போறதும் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் எதுக்கு உன்ன நம்பணும்? உன்ன நம்புனதும் போதும், உன்ன எல்லாம் பண்ணதும் போதும்.
இதுக்கு மேல எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க. ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாவமா கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி வந்து கதையை கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளா இருந்த மல்லி வேற, ஆனா இப்ப இருந்துட்டு இருக்க மல்லி வேற. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து எல்லா பிரச்சனையுமே வந்து நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிதான் வந்து பண்ணாங்க. ஆனா வந்து எதுவுமே வந்து சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நல்லாவே புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இதனாலவே வந்து நம்ம மல்லி போச்சு போச்சு எல்லாமே போச்சு, எல்லாமே ஏன் தப்பு தான், இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க நம்ம மல்லி. மல்லியை நினைக்கவே ரொம்பவே வந்து பாவமாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாத இடத்துல தான் வந்து இப்போ இருந்துட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மல்லி என்னதான் ஆனாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில தான் இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல எதுவுமே சமாளிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மல்லிக்கு இவ்வளோ பெரிய சோதனை வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில மல்லி மிகப்பெரிய பிரச்சனையில வந்து மாட்டி நிற்கிறாங்க. பாப்போம். எனக்கு அந்த கூழ் மட்டும் இல்ல 1/4 யா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செடிக்காட அடிச்சு விடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படானா போடுறது ஒன்லி ஒன். அண்ணே எப்போதான் குடிக்கிற போல் தானே இல்லையே, போயிட்டு ஆர்டரில் போட்டு